இருப்பது AB24 நியூஸ் டாக். இன்றைக்கி சும்மா அதிரடி அப்டேட்ஸ் குவிய போகுது. நம்ம தாவேக தலைவர் விஜய் புதுச்சேரிக்கு பிரச்சாரத்துக்காக போயிருக்கார். அங்கே உணர்ச்சி புலமான சம்பவங்கள், அதே சமயம் ஒரு பாதுகாப்பு பணியாளரை அடையாளம் காண்பதில் ஏற்பட்ட சின்ன சிக்கல் எல்லாமே ஒரே ஸ்பாட்டில் நடந்திருக்கு. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்று காலையிலே ஒரு பிரம்மாண்டமான வரவேற்புக்கு மத்தியில் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு புறப்பட்டார். அவருக்காக புதுச்சேரி மாவட்டமே வெயிட்டிங். எங்கே பார்த்தாலும் தொண்டர்கள் கூட்டம். உண்மையிலே தலைவர் வந்தால் ஊரே திருவிழா கோலம் தான். இப்போ பாருங்கள் ஒரு சம்பவம். இந்த தொண்டர் மனசு எவ்வளோ பெருசு பாருங்கள். பிரச்சாரம் நடக்கும் இடத்துல ஒரு பெண் ஸ்பாட்டிலேயே தன் முடியை வெட்டி தலைவர் விஜய் வெற்றி பெற வேண்டும்னு காணிக்கை செலுத்தியிருக்காங்க. நிஜமாகவே இது கண் கலங்க வைக்கிற காட்சி தான். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு கரூர் மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு வேதனைப்பட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான ரசிகை மனசு. என்ன உறுதியாகும்? சரிங்க, இப்போது அடுத்தது தான் பெரிய ட்விஸ்ட்டு. கூட்டம் நடக்கிற இடத்துல துப்பாக்கி போன்ற ஒரு பொருளோட ஒரு ஆள் வந்திருக்கார். அவர் தான் டேவிட். முதல்ல அவர் யாருன்னு தெரியாததால் அங்கே பெரிய பரபரப்பு. ஆனால் இப்போது நமக்கு கிடைச்ச தெளிவான தகவல், டேவிட் என்பவர் தாவேக்காவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒருவருடைய PSO, அதாவது பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர். இவர் பேருந்தில் வந்து VIP நுழைவாயில் இறங்கியிருக்கார். அவரோட வேலை தான் பாதுகாப்பு. ஆனால் அங்கே இருந்த போலீஸ் அதிகாரிகள் சில நிமிடங்கள் அவரை அடையாளம் கண்டுபிடிக்காததில் விசாரணை வரைக்கும் போயிருக்கு. இப்போது இந்த துப்பாக்கி விவகாரத்தில் இருந்த மர்மம் நீங்கி இருக்கு. இந்த சம்பவங்கள் ஒரு புறம் இருக்க, டிவிகேயின் புசியானந்த் அவர்கள் கூட்டம் நடைபெறும் மைதானத்தை நேரடியாக ஆய்வு செய்தார். கூட்ட நிலைவு, பாதுகாப்பு, சோதனை நடைமுறைகள் அனைத்தும் சரிபார்த்த அவர் அமைப்பாளரிடம் விஜய் மக்கள் சந்திப்புக்கு எல்லாம் சரியா என்று நேரடியாக கேட்டு உறுதிப்படுத்தினார். அவரது இந்த ஆய்வு பாதுகாப்பு முக்கியத்துவத்தை உறுதி செய்தது. ஆனாலும் மைதான நுழைவு வாயிலில் திடீரென பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அமைக்கப்பட்டிருந்த கேட்டை தள்ளி தொண்டர்கள் ஒரே நேரத்தில் உள்ளே நுழைய முற்பட்டதால் கூட்ட நெரிசல்கள் அதிகரித்தது. இந்த நெரிசல்கள் காரணமாக எந்தவித பாதுகாப்பு சோதனையும் செய்யாமல் தொண்டர்கள் உள்ளே அனுப்பப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது கரூரில் நடந்தது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்குமோ என்ற பெரிய கேள்வியை எழுப்புகிறது. என்ன ஒரு பதற்றமான சூழல். ஸோ மொத்தத்தில் விஜய் புதுச்சேரி பிரச்சாரம் ஒரு பக்கெட் லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. உச்சக்கட்ட ரசிக பாசம், ஒரு பக்கம் பாதுகாப்பு பணியாளர் அடையாளம் காண்பதில் ஏற்பட்ட சின்ன சிக்கல், இன்னொரு பக்கம் கூட்ட நெரிசல் என எல்லாமே இருக்குது. கரூர் சம்பவம் மீண்டும் நடக்காதபடி பாதுகாப்பு ஏற்படுவது மிக வலுவாக இருக்க வேண்டும் என இந்த நிகழ்வுகள் எல்லாம் மிக அழுத்தமாக நினைவூட்டுகின்றன. இந்த PSO விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? இந்த மாதிரி நெரிசலை தவிர்க்க என்ன செய்யணும்? உங்கள் மனசில் என்ன தோணுது? இப்போவே கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை பதிவிடுங்க. அதே வேகத்தில் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் AB24 நியூஸ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பர் அப்டேட்ஸை சந்திக்கலாம்.